Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். என்எஸ்சியை பொறுத்தவரைக்கும் நீ காலையில மார்க்கெட் ஓபன் ஆனது 24,361, ஹை பாக்குறப்ப 24,405, லோ 24,296. நிப்டி 50 முடிஞ்சதுன்னு பாக்குறப்ப 29 புள்ளிகள் சரிஞ்சு 24,366 வந்து முடிஞ்சிருக்கு. என்எஸ்சியில மொத்தம் ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ் பாக்குறப்ப 3,461, அதுல அட்வான்ஸ் 1,479, டிக்ளைன் 1,855, அன்சேஞ்சு 127. 52 வீக் ஹை தொட்ட ஸ்டாக்ஸ் 111, லோ 76. அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் 115, லோயர் சர்க்கியூட் 87. பிஎஸ்சி சென்செக்ஸ் வந்தோம் அப்படின்னா 70 புள்ளிகள் சரிஞ்சு 78,009 வந்து முடிஞ்சிருக்கு. கமாடிட்டி எம்செக்ஸ் சந்தையை பொறுத்த வரைக்கும் கோல்டு 0.07% சரிஞ்சு 1,53,359 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 0.15% சரிஞ்சு 2,35,101 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 0.43 சரிஞ்சு 7,731 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சாட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. மார்க்கெட்டை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ட்ரேட் டெபிசிட் மீண்டும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரூபாய் மீது அழுத்தம் ஏற்பட்டு மீண்டும் வந்து டாலர் உயர வாய்ப்பு இருக்கா? இதனால இந்தியன் மார்க்கெட்டுக்கு என்ன சார் இம்பாக்ட் ஏற்படும்? இது தொடர்ந்து இந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல டாலருடைய மதிப்பு அதிகரிக்கிறதோ இல்லையோ குறைவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு, கம்மி அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த ஜூலை மாத தரவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏற்றுமதி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பாசிட்டிவ். ஏற்றுமதி வந்து 19.6% அதிகரிச்சிருக்கு, 44.24 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். ஆனா பிரச்சனை என்னன்னா, ஏற்றுமதி 44 பில்லியன் டாலர்களா இருந்தாலும் இறக்குமதி 76 பில்லியன் டாலர்களுக்கு மேல, அதுவும் 17% அதிகரிச்சிருக்கு, 76 பில்லியன் டாலருக்கு மேலன்னு இருக்கு. சோ நம்ம ஏற்றுமதியை விட இறக்குமதி தொடர்ந்து அதிகம் செய்து கொண்டிருப்பதால் தான் இந்த ட்ரேட் டெபிசிட் தொடர்ந்து அப்பப்ப எப்பயாவது ஒரு மாசம் கேப் பிரிட்ஜ் ஆனா கூட திரும்ப வந்து இந்த மாதிரி வந்துடுறத பாக்குறோம். இது இந்த காலாண்டுக்கு பாத்தீங்கன்னாலும் அப்படிதான் இருக்கு. இந்த ஏப்ரல் டு ஜூலை இந்த காலாண்டுக்கு பார்த்தாலுமே வந்து எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 17% அதிகரிச்சிருக்கு, ஆனால் இம்போர்ட் வந்து 19% அதிகரிச்சிருக்கு இந்த காலாண்டுல. போன வருஷம் 148 பில்லியன் டாலர் இருந்தது, இந்த வருஷம் 173 பில்லியன் டாலர் ஏற்றுமதி. சோ நல்ல விஷயம். இந்த டாரிஃப் இந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல இப்படி இருக்குங்கிறது. ஏன்னா டாலர் அடிப்படையில பேசுறோம். டாலர் அடிப்படையில பேசும் பொழுது அந்த பொருட்களுடைய இன்ஃபிளேஷனரி பிரஷர், விலை ஏறினதை வச்சு இது பார்க்கல நம்ம. ஓகே, அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில கூட ஏற்றுமதி அதிகரிச்சிருக்க வாய்ப்புகள் அதிகம். அதே சமயத்துல இம்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா போன வருஷம் 245 பில்லியன் டாலர்ல இருந்தது, இப்ப 292 பில்லியன் டாலர் அதிகரிச்சிருக்கு. சோ இது தொடர்ந்து இந்த வைடனிங்கிறது கொஞ்சம் கவலைக்குரிய விஷயம் தான். இதை எப்படி ரிசர்வ் வங்கி கையாள போகிறது அப்படிங்கறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னைக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்தையை பொறுத்த வரைக்கும் வந்து தொடர்ந்து பொதுத்துறை வங்கிகள், சில வங்கிகள் வந்து டாலரை வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. சோ தட் அந்த டாலருடைய மதிப்பு உயராமல் இருப்பதற்கு, ருப்பியை சப்போர்ட் பண்றதுக்கு டாலரை கொஞ்சம் வித்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள் தொடர முடியும். ஏன்னா FCNR டெபாசிட்ஸ் எல்லாம் நிறைய வந்து குவிஞ்சிருக்கு. சோ அதனுடைய உதவியிலையும் பண்ண முடியும். எவ்வளவு நாள் பண்ண முடியுங்கிறது தெரியல. விரைவில் இந்த கச்சா எண்ணெயுடைய விலை பழைய 65-60 டாலர், 65 டாலருக்கு வந்தால்தான் இதை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா சார்? ஏன் இல்லாம இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. 110, 115 டாலரை தொட்ட பொழுது நம்ம நினைச்சோமா திடீர்னு இறங்கி 75 டாலர், 70 டாலர்லாம் வரும். வந்ததுல 70 டாலருக்கு கீழே வந்து 70 டாலர் ஒட்டி வந்ததால் ஒரு வாரங்களுக்கு முன்பு. சோ அது மாதிரி வரலாம், ஒரு வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அது தொடர்ந்து இருக்கணும் ஒரு பீரியடுக்கு. அப்பதான் நம்ம வந்து என்டர் பண்ற கான்ட்ராக்ட், அந்த விலை நிர்ணயம் எல்லாமே வந்து ஒரு ஸ்டெடியான விலை இருக்கும் பொழுதுதான் அது ஒப்பந்தமிட முடியும். ரொம்ப அதீத ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் பொழுது நமக்கு சாதகமான ஒரு விலை கிடைக்காது. அது பார்க்கணும். அடுத்து டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் டேட்டா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா, ரொம்ப அதிகமா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டாக்ஸ் கலெக்ஷன் வந்து இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் மீது, பிசிக்கல் டெபிசிட், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் மீது என்னென்ன மாதிரி சார் தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்ல இது ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். ஏன்னா இப்போ ரெண்டுமே ஜிஎஸ்டி கலெக்ஷன்ங்கிறது ஆக்சுவலா ஒரு விற்பனை நடந்தால்தான் அந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன்ங்கிறது வரும். அது மாதிரி வருமானம் இருப்பவர்கள் மட்டும்தான் வருமான வரி கட்ட போறாங்க. சோ அது அதிகரிச்சிருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல செய்தியாகத்தான் பார்க்கணும். பர்சன்டேஜ் அடிப்படையில பாத்தீங்கன்னா கிராஸ் கலெக்ஷன் போன வருஷம் வந்து இருந்ததை விட ஏறத்தாழ 20% அதிகரிச்சிருக்கு. 7,97,327 கோடி அறிஞ்சு போன வருஷம். இந்த வருஷம் 9,54,775 கோடிக்கு மேல வந்திருக்குது வருமானம், கிராஸ் கலெக்ஷன்.
அதுல ரீஃபண்ட் கொஞ்சம் போக நெட்டா பாத்தீங்கன்னா, ஏன்னா போன வருஷம் எக்ஸஸ் கட்டினவங்களுக்கு ரீஃபண்ட் போகும். அந்த ரீஃபண்ட் போக நெட் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா போன வருஷம் 6,59,114 கோடியாக இருந்தது. இந்த வருஷம் 8,11,324 கோடி, கிட்டத்தட்ட 23% அதிகரிச்சிருக்கு டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன். சோ போன வருஷத்தை விட நீங்க சுருக்கமா சொல்லணும்னா நெட் லெவல்ல போன வருஷத்தை விட 23% வருமான வரி அதிகரிச்சிருக்கு. ஆஸ் ஆன் 10th ஆகஸ்ட் 2026, 10/8/2026 இந்த தேதி அன்னைக்கு வரைக்கும் உள்ள தரவுகள். சென்ற ஆண்டு 10/8/2025 ஒப்பிட்டு சிபிடிடி வெளியிட்டு இருக்கக்கூடிய தரவுகள் இது. இதுல ஒரு பிரேக்கப் சொல்றேன், அப்போ உங்களுக்கு புரியும். இதனுடைய இதுல 3 பகுதி இருக்கு. கார்பரேட் டாக்ஸ் ஒன்று, ரெண்டாவது நான் கார்பரேட் டாக்ஸ், அது உங்களை மாதிரி என்ன மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் கட்டுறது, ஹெச்யூஎஃப் இந்த மாதிரி ஏஓபிஸ் எல்லாம் இருக்குது. மூன்றாவது செக்யூரிட்டி டிரான்சாக்சன் டாக்ஸ், பங்கு வணிகத்தில் வரக்கூடியது. இது போக அதர் டாக்ஸஸ் ஒரு ஸ்மால் அமௌண்ட் வரும், அதை விட்டுருங்க. இந்த மூன்றுல யார் அதிகமாக டாக்ஸ் கட்டியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. கஷ்டமான கேள்வியா இருக்கு சார். கார்பரேட்ஸ் அதிகமா டாக்ஸ் கட்டியிருப்பாங்களா? ஏன்னா செக்யூரிட்டி டிரான்சாக்சன் டாக்ஸ் அதிகமா இருக்க வெளியில கார்பரேட்ஸா இல்ல தனிநபர்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா தனிநபர்கள் தான் சார் கட்டியிருப்பாங்க. 100% உங்களுக்கு மார்க்ஸ். போன வருஷம் பாத்தீங்கன்னா கார்பரேட் டாக்ஸ் 3,32,428 கோடி, இந்த வருஷம் 3,80,108 கோடி அதிகரிச்சிருக்கு. ஓகே, அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் போன வருஷம் நான் கார்பரேட் 4,42,261 கோடி, இந்த வருஷம் 5,40,829 கோடி. சோ கார்பரேட்ஸ் கட்டுறதுங்கிறது டபுள் டாக்ஸேஷன்ல தான் வரும். கார்பரேட் கட்டி டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணாங்கன்னா தனிநபர்களுடைய வருமானத்துல வரல, இந்த டிவிடெண்டுக்கு டாக்ஸ் வருது, அது இங்க இன்க்ளூட் ஆகுது. அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குன்னு வச்சுங்க. இதுல நுட்பமான பல விஷயங்கள் இருக்கு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பங்குச்சந்தை அவ்வளவு பிரமாதமா இல்ல அப்படின்னு சில நேரம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, சென்ற ஆண்டு இந்த காலகட்டத்தில் 22,354 கோடி இருந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் அந்த 22,354 இருந்து இப்ப 33,823 கோடி அப்படின்னு அதிகரிச்சிருக்கு. கணிசமான ஒரு ஏற்றம், ஏறத்தாழ ஒரு 45% ஏற்றம்னு சொல்லலாம். அவ்வளவு தூரத்துக்கு பங்கு வணிகம் அதிகரிச்சிருக்கணும் அல்லது வணிகத்தினுடைய மதிப்பு கூடி இருக்கணும். ரெண்டுமே நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா இண்டெக்ஸ் நடுவில் இறங்கி இருந்தாலும் மார்ச்ல, அதுக்கப்புறம் ஏப்ரல் மே ஜூன்ல ஏறி இருந்தது. சென்ற ஆண்டோட ஒப்பிட்டு பார்த்தால் தான் தெரியும். பட் நம்பர் எண்ணிக்கையின் அடிப்படையில 45% கிட்ட அதிகரிச்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்க்கையில டாக்ஸ் கலெக்ஷன்ங்கிறது இந்த ஹெச்யூஎஃப், பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ், இண்டிவிஜுவல்ஸ், அசோசியேஷன் ஆஃப் பர்சன், லோக்கல் அத்தாரிட்டிஸ், இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் ஜுடிஷியல் பர்சன் சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த நான் கார்பரேட் டாக்ஸ் உள்ள வரும். அவர்கள் கட்டுவது கணிசமாக அதிகரிச்சிருக்குங்கிறத பாக்குறோம். WPI டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு, சற்று குறைஞ்சிருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இது ஒரு டெம்பரவரி கூலிங் எடுத்துக்கலாமா, இல்ல இது தொடர்ந்து இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குங்களா? இது வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு நான் நினைப்பேன். உடனடியாக நம்ம இதுல மகிழ்ச்சி அடைய எதுவும் இல்லை. ஏன்னா 2 நாட்களுக்கு முன்பு சிபிஐ பார்த்திருப்பீங்க, இன்க்ரீஸ் ஆகி தான் இருந்தது. ஓகே, அப்கோர்ஸ் தேர் வில் பி டைம் கேப். ஹோல்சேலுக்கும் ரீட்டைலுக்கும் ஒரு கேப் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். பட் ஹோல்சேலை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தினுடைய தரவுகள் 9.78 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப இல்ல, ஜூன்ல 9.87 இருந்தது, இப்ப 7.8 குறைஞ்சிருக்கு. அவ்வளவுதான், ஒரு சின்ன மாடரேஷன், அவ்வளவுதான். இது மெயினா இதுல எங்க வந்திருக்குன்னா பிரைமரி ஆர்டிகல்ஸ், மேனுஃபேக்சர்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஃபியூவல் அண்ட் பவர், இந்த ஃபியூவல் அண்ட் பவர் பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துல 27.41 இருந்தது, அது இப்ப 20.05 குறைஞ்சிருக்கு, கணிசமாக குறைஞ்சிருக்கு. மற்றபடி பிரைமரி ஆர்டிகல்ஸ் 7ல இருந்து 8 இருக்குது, 7.5 இருந்த மேனுஃபேக்சர்ட் ப்ராடக்ட்ஸ் 8.29 அதெல்லாம் கூடி இருக்கு. பட் ஃபியூவல் அண்ட் பவர் கணிசமாக குறைஞ்சிருக்கு. அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது க்ரூட் மாடரேட் ஆனதுனால அதனுடைய தாக்கம் இங்க இருக்கலாம் நான் நினைக்கிறேன். க்ரூட் பிரைஸ் இதே மாதிரியான ஒரு ட்ரெண்ட் தொடர்ந்து இறக்கத்துல போகுமானால், இறங்கி திரும்ப இப்ப 80க்கு மேல இருக்குன்னு இறங்க ஆரம்பிக்கல, ஒருவேளை அந்த 75, 70 அந்த லெவலுக்கு 70க்கு கீழே போனுச்சுன்னா இது நிச்சயமாக கணிசமாக மாடரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் என்ன சார் சுவாரஸ்யம்? மார்க்கெட் ஆல்மோஸ்ட் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை, சிக்னிபிகண்டான மாறுதல் எதுவும் இல்லை. எக்ஸப்ட் இண்டெக்ஸ்ல இருக்க ஸ்டாக்னு எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா தொடர்ந்து இப்ப நம்ம டாடா குழும பங்குகளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த மாறுதல்களால் என்ன இருக்குன்னு இன்னைக்கு கூட ட்ரெண்ட் நிறுவனத்துடைய பங்குகள் ஒரு சின்ன ஏற்றத்துல இருக்கு, டைட்டன் நிறுவனத்துடைய பங்கு ஒரு சின்ன ஏற்றத்துல இருக்கு. பெரிய ஏற்றம்னு சொல்ல முடியாது ரெண்டும், பட் ஒரு பங்கு கணிசமாக கிட்டத்தட்ட இன்னைக்கு வணிகத்துக்கிடையே 5% மேல் இறங்கிய ஒரு டாடா குழும பங்கு டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள். இதுலதான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். தலைவர்கள் மாறுறதுங்கிறது முக்கியமானது, அது முக்கியம் இல்லைன்னு நம்ம மறுப்பதற்கில்லை. பட் ஆனா அது தற்காலிகமானது. அதை விட நல்ல தலைவர் வந்தா எல்லாமே மாறி போயிடும். வாட் ஸ்பீக்ஸ் ஃபார் த கம்பெனி இஸ் அதோட பெர்ஃபார்மன்ஸ். அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா JLR சுமாரான பெர்ஃபார்மன்ஸ்னால டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளுடைய இந்த காலாண்டு முடிவுகள் ரொம்ப சுமாரா இருக்குன்னு சந்தை கருதுகிறது தான் உண்மைன்னு நீங்க டேட்டா சொல்றதும் அதுதான். இந்த ஏப்ரல் டு ஜூன் குவார்டர்ல போன வருஷம் 3,924 கோடியா இருந்தது,
லாபம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 775 கோடியா குறைஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட 80% ஃபால். இத்தனைக்கும் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் கூடி இருக்கு. ஓகே, அதாவது விற்பனை 87,677 கோடியா இருந்தது, 95,799 கோடி. ஆனா லாபம் குறைஞ்சிருக்கு. ஸோ காஸ்ட் ப்ரெஷர், வேரியஸ் இஷ்யூஸ் இருக்கு. ஜேஎல்ஆர்னுடைய அந்த ப்ராப்ளம் தொடர்கிறது, சென்ற காலாண்டிலும் பார்த்தோம். அதனால அதனுடைய தாக்கம் அந்த குறியீட்டில் இருக்கக்கூடிய பங்கா இருக்கிறதுனால அது அதனுடைய தாக்கம் தான் மெயினா இன்னைக்கு இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி பார்க்கும் பொழுது பிராடர் மார்க்கெட்டும் ஒரு ஸ்லைட் வீக்னஸ் தெரிகிறது, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அக்ராஸ் த பிராடர் இண்டெக்ஸ், அக்ராஸ் த செக்டார்ஸ் பாத்தீங்கன்னாலுமே ஒரு சின்ன சின்ன வீக்னஸ், ஒரு சிக்னிபிகண்டான வீக்னஸ் தான் மீடியா கொஞ்சம் இறங்குனுச்சுன்னு சொல்லலாம், கன்சியூமர் டியூரபிள்ஸ். மற்றபடி பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஆல்மோஸ்ட் இந்த வாரம் முழுக்க இருந்த அந்த ஒரு பிளாட் மார்க்கெட் தான் தொடர்ந்து உண்டு. அந்த 23,400 ஒட்டி அங்க ஒரு இது இருந்துகிட்டே இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிறது. வர வாரம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் சார். நிச்சயமா கேள்வி பதில் செஷன் இருக்கு, நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். நிச்சயம். நேரம் கொடுத்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி. MP and I, 14 years of legacy, 250 plus projects delivered. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.